ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு உளுந்து இருக்குது இல்லைங்களா, அந்த கருப்பு உளுந்து களி தான் நம்ம பண்ண போகிறோம். முழுசாக எடுத்துக்கணும். இந்த உளுந்து வந்து இப்போ பாருங்க, தோல் உடைக்காமல் இருப்பாங்க. இதை எடுத்து நல்லா வாசனை ஆகிற அளவுக்கு வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு பொங்கல் செய்வோம் பச்சரிசி, அது ஒரு 1/4 கப்பு இந்த அளவுக்கு வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பனை வெல்லம் இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் 1 கப்பு உளுந்து போட்டிருக்கேன், 1/4 கப்பு பச்சரிசி வறுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பு நான் பனை வெல்லம் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம், இல்லைனா அது கொஞ்சம் தீஞ்சிரும். அதுக்காக நம்ம நல்லா ஸ்ட்ராங்கான பாத்திரமாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வறுத்ததை வந்து பொடிச்சு கொண்டு வந்துட்டோம். ட்ரை ஜார் வச்சுருப்போம் இல்லையா வீட்டில், அது மாதிரி சின்ன ஜாரு, அதில் பொடிச்சு கொண்டு வந்துட்டோம். இப்போ நான் அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொடிச்சதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ வந்திருக்கு. நான் 1 கப்பு தான் செய்கிறேன். எந்த கப்பில் எடுத்துக்கணுமோ அடுத்தடுத்த அளவு அதே கப்பில் எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 கப்பு எடுத்துருக்கேன் இல்லையா, இதில் வந்து 3 கப்பு தண்ணி விட்டுக்கலாம், 1 கப்பு பனை வெல்லம் போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது நல்லா கரைஞ்ச உடனே நான் அது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மண் இருப்பாங்க, அது கொஞ்சம் குப்பை மண் இருக்கும், அது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நல்லா கொதிச்ச உடனே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கை விடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், நல்லா வேகணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சிம்லேயே வச்சு நம்ம தீ கம்மியாக வச்சு வேக வைப்போம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்களா, இப்போ நல்லா கைவிடாமல் கிளறிட்டேன். இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான்